வணக்கம். வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்காக என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷோட வந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் மட்டி பொரியல். இந்த மட்டி பொரியல் என்ன செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். Subscribe to my channel and hit the bell icon to get notified any updates. இதில் மட்டி 300 கிராம் மட்டி இருக்குது. இதை நான் நல்ல வடிவாக கழுவி, என்ன சில விட மண்ணுகள் இருக்கும், அதெல்லாம் நல்ல வடிவாக கழுவி அதை தண்ணி நல்லா புளிஞ்சு எடுத்து நான் தேவையான அளவு உப்பு போடுங்க. இதில் 1 டீஸ்பூன் கறி பவுடர், நான் செய்த கறி பவுடர் தான் இதுக்கு நான் போடுறேன். 1/8 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது. இப்போ இதை கையால் நல்லபடியாக பிரட்டி விடுங்க. நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை ஒரு 1/2 hour மேரினேட் பண்ண வைக்க போகிறேன். ஆனால் உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் உடனே நீங்கள் பொரிக்கலாம். ஆனால் கொஞ்சம் வச்சு மேரினேட் பண்ணி பொரிச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் ருசியாக இருக்கும். இப்போ இதுக்குள்ள நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மட்டி 1/2 hour நான் மேரினேட் பண்ணேன். இதை போட்டு பொரிப்போம். 2 சின்ன வெங்காயம் நான் ரவுண்டாக வெட்டி வச்சிருக்கேன். இது ஒரு 2 minutes-ஆக இதில் பொரிஞ்சோன்னு இருக்குது. இந்த வெங்காயத்தை நாங்கள் இதில் போட்டு பொரிச்செடுப்போம். ரெண்டாவது நாங்கள் ஒன்று போட்டால் பொரிக்கிறது வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரைக்கும் இந்த மட்டியும் நல்லா கிறிஸ்பியாக வரும். இது நல்லா பொரிஞ்சோன்னு இருக்குது. எண்ணெய் நாங்கள் பொரிய விடணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ என்ன கொஞ்சம் பொரிய விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இது நல்லா பொரிஞ்சிட்டுது. உங்களுக்கு தெரியுது இந்த அனியன்ஸ் எல்லாம் நல்லபடியாக ப்ரௌன் கலராக வந்துருக்கு. டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இதில் இறக்கி எடுப்போம். அந்த தாச்சியை நான் கழுவி எடுத்துருக்கிறேன். அதுக்கு நான் 1 tablespoon எண்ணெய். ஆனால் உங்களுக்கு குறைய எண்ணெய் விட விருப்பம்னா நீங்கள் குறைய எண்ணெய் விடுங்க. ஏன்னா அதில் மட்டிலேயும் எண்ணெய் இருக்கிறபடியாக. இதில் 4 உள்ளி இடித்து வச்சிருக்கிறேன். இதில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இருக்குது. இதில் 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் ரம்பை இருக்குது ஒரு 4 பீஸ். கருவேப்பிலை இருக்குது. இதை கொஞ்சம் நாங்கள் வதங்க விடுவோம். நல்லா வதங்கிட்டுது. இந்த ரா ஸ்மெல்லும் போயிட்டுது. நான் பொரிச்சு வச்சிருக்கிற மட்டியும் வெங்காயம் போடுங்க. அரைச்ச செத்த மிளகாய் இருக்குது 1.5 டீஸ்பூன். எனக்கு கொஞ்சம் உரைப்பாக விருப்பம்ன்றோடைய நான் கொஞ்சம் கூட போடுறேன். பட் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் குறைய போடுங்க. ஒரு 2 minutes-ஆக இது நான் இதை கிளறி கொண்டு வந்தேன். இப்போ இது டன். நான் உங்களுக்கு பிளேட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதுதான் இந்த மட்டி இதெல்லாம் செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டி எல்லாம் பொரிச்சு முடிஞ்சது. சூப்பராக வந்துச்சு. ஏன்னு சொன்னால் இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஷ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மட்டி. அது மட்டி பொரியல்னு சொன்னால் அது சொல்லவே தேவையில்லை. இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கனை அமர்த்தினீங்கன்னு சொன்னால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.